ஹாய் வாங்க வணக்கம். பொங்கல் ஷாப்பிங்லேருந்து போயிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரவங்களே சின்ன சின்ன மேக்கப் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அப்படி என்னென்ன மேக்கப் திங்ஸ் வாங்கினேங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குசிப்பின் பாருங்கள், 2 அட்டை. இது வந்து 30 ரூபாய். இது வந்து 20 ரூபாய். இது 2. அப்புறமா கிளிப்பு, இது வந்து 100 ரூபாய் சொல்லி 80 ரூபாய்க்கு வாங்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா கல் வச்சு கிளிப்பு பாருங்கள். வீடியோவில் கொஞ்சம் மங்களாக தெரியும். இந்த கிளிப்பு ஒன்று. அடுத்து வந்து சேஃப்டி பின் மட்டும் நான் போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். தொலைஞ்சிகிட்டே இருக்குது. சேஃப்டி பின்னு 2 10 ரூபாய். நெக்ஸ்ட்டு வந்து நெய் பாலிஷ். இது வந்து மெரூன் கலர். எனக்கு எப்பவுமே மெரூன் கலர் தான் பிடிக்கும். மெரூன் கலர் நெய் பாலிஷ். நெய் பாலிஷ் வந்து 10 ரூபாய். இது வந்து இது எவ்வளோ தெரியுமா? இது ரேட்டு சரியாக தெரியல எனக்கு. இது அப்புறம் இது வந்து பான்ஸ் ஃபேஸ் வாஷு. அப்புறமா வைட்டமின் இ மாத்திரை. இது 3 சேர்ந்து 100 ரூபாய். இது எவ்வளோன்னு தனித்தனியாக ரேட்டு தெரியல. இது வந்து இமாலயா கண்மை 50 ரூபாய் ஆட்டுறது. இந்த ஃபேஸ் வாஷு இது 3 சேர்த்து 100 ரூபாய். பான்ஸ் ஃபேஸ் வாஷ் இமாலயா கண்மை. அடுத்து வந்து ரெட் கோன் வாங்கியாச்சு. மருதாணி வந்து நம்ம அரைச்சி வைக்கிறதுக்கு டைம் இருக்காது, சேர்க்காது என் கைக்கு அவ்வளோக்கு. மருதாணி வாங்கியாச்சு. நம்ம கைவண்ணத்தை வந்த மருதாணியில் தான் காட்டணும். ரெட் கோன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி எண்ணெய். இந்த எண்ணெய் போட்டால் முடி வளருதா கொட்டுதா அப்படின்னு கேட்டால் என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு அஸ்வினி எண்ணெய். பெரிய பாட்டில் தரனாங்க. இல்லை குட்டி பாட்டிலே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கலெக்ஷன் பார்க்கலாமா? 2 மோதிரம். இது 1/4 பவுன், இது 1/4 பவுன். வீடியோவில் கிளியராக தெரியல. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல் வச்சது வீடியோவில் தெரியல. இது 2ம் ஒன்று 60 ரூபாய். 2 120 ரூபாய். இது வந்து 50 மோதிரங்க. நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தேன். இது வந்து போனால் தான் போட்டுட்டு வச்சுருந்தா கல் நல்லாயிருக்கும். டிசைனும் நல்லாயிருக்கும். கையில் போட நல்லா தங்க மாதிரியே வந்து தங்கமான்னு கேட்பாங்க. இந்த மோதிரம் ரேட் உண்மையிலேயே பரவாயில்ல. 50 மோதிரம் 2 மோதிரம். நெக்ஸ்ட்டு வந்து 1 பவுனில் நெக்லேஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிசைனில் கவரிங் செயின் கேட்டோட கவரிங் செயின் வந்து 400 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் சொன்னாங்க. அதனால் இந்த மணி வந்து 90 ரூபாய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கவரிங் செயின் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கல். இது ப்ளூ கலர் கல், ஒயிட் கலர் கல். ஆனால் வீடியோவில் அவ்வளோ தெரியல. நல்லாயிருக்கு. இது வந்து 90 ரூபாய். எப்படி இருக்கா? கொஞ்சம் போட்டு பார்த்தா வாங்கினேன். லென்த்தியாக வந்ததுனால வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு காட்டுறேன். சின்ன பிள்ளைங்க போடுற மணி தான். தங்கமாக இருந்தால் 1 பவுன் 1.5 பவுன் வருமா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. தங்கத்தில் தான் வாங்கி போடணும்ல. கவரிங்க்கும் வாங்கல. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக இது வரல வருது. ரொம்ப கழுத்து நெருக்கமானல இல்லை. இது வந்து 90 ரூபாய் தான். கவரிங் செயின் வாங்கலான்னு தான் போனால் கவரிங் செயின் வாங்க முடியல. அப்புறம் இது ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் கழுத்துக்கு. அப்புறமா இஞ்சி 10 ரூபாய்க்கு. கறிக்குழம்புக்கு இஞ்சி வேணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து மணக்க கொத்தமல்லி தவசி. நல்லா வாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இரு, ஹைப்ரிட் தலை வரும். அப்படி அவ்வளோக்கு வாசம் இல்லை இருந்தாலும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொத்தமல்லி தலை 10 ரூபாய்க்கு. அப்புறமா சொரக்காய் வந்து 20 ரூபா சொன்னாங்களா? தம்பி என்கிட்ட
காசு 10 ரூபா மட்டும் தான் இருக்குது. ஆனால் 10 ரூபா மட்டும் தான் உண்மையிலே இருந்தது. மிச்சம் 10 ரூபா தான் இருந்துச்சு. அப்படியே 10 ரூபாய்க்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு இந்த சொக்காய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுதான் ஒரு நாங்கள் மெயினாக போனதே எதுக்கு போனோம் ஃபேன்ஸிக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, பூக்கடைக்கு போனோம். பூக்கடைக்கு போனோம். பூக்கடைக்கு என்னத்துக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்களா, பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வர போனோம். பட்டன் ரோஸ் வந்து இல்லை, எந்த 2 பூக்கடையில் கேட்டாச்சு. நான் ஒரு கடையில் கேட்டேன், மாமா ஒரு கடையில் கேட்டாங்க. பட்டன் ரோஸ் வந்து எந்த கடையுமே கிடைக்கல ஒரு ஏன்னா ரொம்ப டிமாண்ட் இப்போ நோம்பின்றதுனால. அது குண்டு மல்லிப்பூலாம் 12,000 ரூபாயாமா. அதனால் ஃபேன்சியில் அந்த பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரி இருக்கும், பூவில் கலந்து வச்சு கட்டுற மாதிரி, இல்லைன்னா அது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 2 பூவும் எந்த பூவுமே எனக்கு கிடைக்கல. உண்மையான பட்டன் ரோஸ், ரியல் பட்டன் ரோஸும் கிடைக்கல, ரீல் பட்டன் ரோஸ் கிடைக்கல. மெயினாக நான் அதுக்கு தான் போனேன், கிடைக்கல. சரின்ட்டு இந்த திங்ஸை வாங்கிட்டு வந்துடலாம், பொங்கலுக்கு இன்னும் கம்மி நாள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. என்னோடய ஐமன் மோதிரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தங்கத்தில் எடுத்தால் நல்லா உறுதியாக இருக்கிறதுனால இதுவே 3/4 பவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் அவர்கள் என்னோட பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இன்னும் வேறு எதுவும் வாங்க தேவையில்ல, அவ்வளோதான். இன்னும் ஒரு சில பொருட்கள் வாங்கணுமா என்னன்னு தெரில. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினோம். நீங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சா, என்னென்ன திங்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேரீ இருக்குது, அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். அப்புறம் வளையல் கேட்டோம், புதுசாக ட்ரெயின் ட்ராப் வளையல் கேட்டோம். அது 100 ரூபா சொன்னாங்க. அது சரி வேணாம் தம்பி அப்படின்னு சொன்னால், வீட்டில் கொஞ்சம் வளையல் இருக்குது, சரி அதையே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வளையலும் வாங்கலை. அப்புறமா வீட்டில் 2 இடத்துல பறிஞ்சு போயிருக்கு, அதுக்கு சிமெண்ட் வாங்கலான்னு பார்த்தோம். சிமெண்ட் கடை சாத்திருந்தது. சரி நாளைக்கு மாமாக்கு எங்கேயாவது போனால், இல்லை தம்பி அமைச்சிட்டு கூட பெரும்பாலும் பக்கமாக இருக்குது, அங்கே போய் சிமெண்ட் வாங்கணும். அப்புறம் கோலப்பொடி கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். அவ்வளோதான் ஒரு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, பொங்கல் ஷாப்பிங். நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.